ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ஏர்போர்ட்லேருந்து கீழம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ரயில் வரப்போகுதுங்க. அந்த திட்டத்துக்கான டிபிஆர் ரிப்போர்ட்டை தமிழக அரசுக்கு மெட்ரோ ரயில் தயாரித்து கொடுத்துருக்காங்க. இதற்காக 9445 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 13 ஸ்டேஷன் நமக்கு வரப்போகுது. ஏர்போர்ட்லேருந்து கீழம்பாக்கத்துக்கு 15.5 கிலோமீட்டர் மெட்ரோ திட்டத்துக்கு 2018லேயே தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் நேஷனல் ஹைவேல மேம்பாலம் வரப்போகிறதாலையும் நிலம் ஒதுக்குவதில் பிரச்சனை இருந்ததாலையும் இந்த திட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகரலைங்க. இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது 2023ல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4080 கோடி ரூபாவாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ இந்த திட்டம் 9445 கோடி ரூபாவாக எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு 13 ஸ்டேஷன்ஸ் என்னென்ன வரப்போகுதுன்னு பார்த்துடலாம். ஏர்போர்ட், பல்லாவரம், கோதண்ட நகர், குரோம்பேட்டை, மகாலட்சுமி நகர், திருவிக்கா நகர், தாம்பரம், இரும்புலியூர், பீர்க்கங்கரணை, பெருங்குளுத்தூர், வண்டலூர், விலங்கியல் பூங்கா, ஜூ, அடுத்தது கீழம்பாக்கம். இந்த 13 ஸ்டேஷன்ஸ் தாங்க நம்மளுக்கு மெட்ரோவில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு மேம்பாலம் அமைக்க போகிறாங்க. இந்த மேம்பாலம் செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. மெட்ரோ ரயில் பாதை, மேம்பால பாதை, மெட்ரோ ரயில் பணிமனை அமைப்பதற்கு மொத்தமாக 9445 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டிபிஆர் ரிப்போர்ட்டை தமிழக அரசுகிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த டிபிஆர் ரிப்போர்ட் மத்திய அரசுகிட்ட அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா 3 வருஷத்துக்குள்ளே இந்த பணிகளை நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழித்தடத்தில் 4லிருந்து 6 பெட்டிகள் கொண்ட மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். தேவைக்கேற்ப அடிஷ்னலாக இன்னும் மெட்ரோ ரயில்கள் இந்த வழித்தடத்தில் இயக்க போகிறாங்க. ஏர்போர்ட்லேருந்து செங்கல்பட்டுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டு டிராஃபிக் இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க.